அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வெபினார் மியூசிக் மெடிசன் வெர்சஸ் COVID-19 Day 2. My hearty thanks to Founder, Chancellor, Pro-Chancellor, Academics, Pro-Chancellor, Planning and Development, and also Vice Chancellor, Pro-Vice Chancellor, Registrar COE, Director, School of Music and Finance, and Founder come Chairman, Guru Shishya Yoga Educational Trust. பாட்டும் ஒளியும் பறக்கும் கனிகைய, பாட்டும் ஒளியும் பறக்கும் கனிகைய, ஆட்டும் அறாத அவனியில் மாட்டாதா, ஆட்டும் அறாத அவனியில் மாட்டாதா, வேட்டு விருப்ப வேட்டு விருப்ப விரதமில்லாதவர், வேட்டு விருப்பார் விரதமில்லாதவர், ஈட்டும் இடம் சென்று இகழல் உற்றாரே. இசையும் யாழ் முழவு என்னும் இசைக்கருவிகள் கொண்டு இசை கூட்டி பாடும் இன்னிசையும், ஆடல் மகளிர் நாடெங்கும் சென்று நடத்தும் நாட்டியமும் இடைவிடாது தொடர்ந்து நடந்தபடி இருக்கும் இந்த பூமியில், இந்த ஆடல் பாடல் நெறி மூலம் ஆண்டவன் அருள் பெற நினையாமல் இதை ஏற்க மாட்டாதவராய், வேள்வி செய்தும் கொல்லாமை விரதம் இல்லாதவராக வழிதவறி சென்று ஒருவரோடு ஒருவர் மோதி சண்டையிட்டு வருகிறார்கள். எல்லா சமயங்களும் அன்பை உணர்த்த அன்பே இறைநெறி, மற்றவை துன்ப நெறி என்பது இந்த மந்திரத்தின் பொருள். ஒரு 30 வினாடிகள் நல்ல எக்ஸிட் எடுத்து போடுவாங்க. அதன் பிறகு ஒரு சிறிய இசை ஒளிபரப்பப்படும். பிறகு நிகழ்ச்சி
மியூசிக் மியூசிக் இல்லாத இடமே இல்லை என்று கூறலாம். உதாரணத்திற்கு நமது அண்டத்தில் வளிமண்டலத்துக்கு மேலேயும் ஒரு ஒளி இருப்பதாக தற்போது ஆராய்ச்சியில் உள்ளது. அதுபோல் நமது உடலில் ஐம்புலன்களையும் அடைக்காடுவது இசை. அதிலும் இசையோடு நெருங்கிய தொடர்புடைய உறுப்பு காது. இந்த காதானது குழந்தை கருவில் இருக்கும்போது, அதாவது 4 மாத குழந்தையிலிருந்து கருவிலிருந்து இசை கேட்க பழகுகிறோம். அதுபோல் மருத்துவத்திலும் தற்போது அதிக அளவு பயன்படுத்துகிற இசையை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பிரபல தபலா இசைக்கலைஞர் ஜாகிர் அவர்கள் ஒரு நிறை மாத கர்ப்பிணி பிரசவம் செய்யும் பொழுது லைவாக பிளே பண்ணும்போது வழியே தெரியாமல் குழந்தை பிறந்ததாக ஒரு நிகழ்ச்சி செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறோம். சமீபத்தில் ஒரு 5 நாட்களுக்கு முன்பு பிரபல தொலைக்காட்சியில் செய்தியாக ஒரு நிகழ்ச்சி கேள்விப்பட்டோம். சீனாவில் COVID-19 பிறந்த ஊர் என்று கூறப்படுகிறது. அந்த ஊரில் ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு ஒரு விபத்தில் தலையில் அடிபட்டு கோமாவில் சென்றவர் தற்போது 5 நாட்களுக்கு முன்பு சுயநினைவுக்கு வந்திருக்கிறார். மருத்துவர்கள் அவரை இனிமேல் நினைவுக்கு கொண்டு வருவது முடியாத காரியம் என்று கைவிட்ட நிலையில் தற்போது அவர் 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் சுயநினைவு பெற்றிருக்கிறார். அதிசயமாக மருத்துவர்கள் அவர்கள் மனைவியிடம் கேட்டபொழுது அவர்கள் கூறியது, தினமும் நல்ல இசையை போட்டு கேட்டுக்கொண்டே இருப்பார், இவர் ஒளிபரப்பிக் கொண்டே இருப்பார். பிறகு அவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன பேசி பழகிறார்களோ அதையெல்லாம் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருந்திருக்கிறார். ஆக மருந்துகள் கைவிட்ட போதும் இந்த இசையும் அவர்களது நம்பிக்கையான பேச்சும் அவரை திரும்பவும் சுய நினைவுக்கு கொண்டு வந்து கொண்டது. அதேபோல் இந்த COVID-19 பாதிப்பில் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அதில் இசைக்கலைஞர்களும் அடங்குவர். ஆனால் இந்த இசைக்கலைஞர்கள் வருமானம் இல்லாமல் வருத்தப்பட்டாலும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார்கள் என்று நாம் காண முடிகிறது. அதிலும் குறிப்பாக இதுவும் ஒரு பிரபல தொலைக்காட்சியில் செய்தியாக வந்தது. தஞ்சாவூர் சைடில் நாதஸ்வர கலைஞர்கள் மிகவும் வறுமையில் இருக்கிறார்கள். காரணம், இதுதான் அவர்கள் சம்பாதிக்கின்ற காலங்கள். இந்த காலகட்டத்தில் ஊரடங்கி வீட்டில் எந்த ஒரு வசதியும் இல்லாமல், பணப்புழக்கமும் இல்லாமல் வருத்தப்படும் நிலையில் குழந்தைகளுக்கு உணவு அளிக்க முடியாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் அவர்களுக்கு நாதஸ்வரம் வாசிக்க சொல்லிக் கொடுத்து பசியை மறக்க வைக்கிறோம் என்று ஒரு செய்தியை ஒளிபரப்பினார்கள். ஆக இசையால் பசியையும் மறக்க முடியும் என்று இப்பொழுது நிரூபித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த இசை எப்படி நமக்கு மருந்தாக பயன்படுகிறது என்பதை இனி வரும் தொகுப்பில் காணலாம். அதோடு மட்டுமல்லாமல் நீண்ட நேரம் பணிபுரியும் பணியாளர்களுக்கும் இசை ஒரு ஒற்ற நண்பனாக இருந்து வருகிறது. உதாரணமாக நீண்ட தூரம் பேருந்தோ அல்லது வாகனங்களை இயக்கும்போது அந்த வாகன ஓட்டுநர் இசையை கேட்பதை நாம் பார்க்கின்றோம். அதேபோல் வீடியோ எடிட்டிங் சம்பந்தமான தொழில் இருப்பவர்கள் நீண்ட நேரம் ஒரே இடத்தில் அமர்ந்து வேலை செய்கிறார்கள். அவர்களும் அவர்களே ஒரு பாடலை கேட்டுக்கொண்டு அந்த பணிச்சுமையை குறைக்கிறார்கள்.
வயல்வெளியிலும் நாட்டுப்புற பாடல்களை பாடிக்கொண்டு வேலை செய்கின்றார்கள். ஆக நீண்ட நேரம் பணிபுரியும் போது அந்த பணிச்சுமையையும் குறைப்பதற்கு இசை உதவுகிறது. இதில் என்னுடைய ஒரு கருத்து, இது ஆராய்ச்சி மாணவர்களுக்கும் பயன் பெறலாம் என்று நினைக்கின்றேன். காலப்பிரமாணம், பாடலின் வேகம், மேற்கத்திய இசையில் BPM என்று சொல்வார்கள் அல்லது மெட்ரோனம் மார்க்கிங். BPM மீன்ஸ் பீட்ஸ் பர் மினிட். ஒரு நிமிடத்தில் எத்தனை பீட், இந்த பீட்லையும் அது குராச்சட்டா ஸ்கொயரா மினிமான்றதை விவரிச்சு பார்க்கலாம். ஆக இந்த வேகத்திற்கும் மனிதனின் எண்ணம் ஓட்டத்திற்கும் சம்பந்தம் இருப்பதாக நான் கருதுகிறேன். உதாரணமாக, நான் இசை நிகழ்ச்சிக்கு செல்லும் போது நீண்ட தூர இரவு பயணம் மேற்கொண்டிருக்கின்றேன். அடிக்கடி மேற்கொள்ளும் போது முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பேருந்து ஓட்டுநர் ஒரு இசையை கேட்டுக்கொண்டு தன் வேலையை செய்து கொண்டிருப்பார். அப்பொழுது ஒலிக்கப்படும் பாடலின் வேகத்திற்கு தகுந்த மாதிரி அவருடைய இயக்கமும் இருப்பதாக நான் உணர்கின்றேன். அதே போல் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோ எடிட்டர்ஸ் அவங்களும் இசை கேட்டுக்கொண்டு தான் ஒர்க் பண்றாங்க. அப்படி பண்ணும்பொழுது அந்த பாடலின் ஓட்டம் இவருடைய வேகத்தில் இருக்கும். ஆக மனிதனின் எண்ண ஓட்டத்தையும் இசை கட்டுப்படுத்துவதாக நான் உணர்கின்றேன். இது நிரூபிக்கப்பட்டதா என்று தெரியவில்லை. நிரூபிக்கப்படவில்லை என்றால் இதை ஒரு ஆராய்ச்சியாக மேற்கொள்ளலாம். இன்னும் மனிதனோடு தொடர்பு கொண்ட ஒரு ஃப்ரீக்வன்சி பற்றி பேச விரும்புகிறேன். ஏனெனில் கர்நாடக இசையில் ஒரு குறிப்பிட்ட சுதியில் மட்டுமே கடைசி வரை பயன்படுத்துவார்கள். ஆனால் மேற்கத்திய இசையிலோ அல்லது திரை இசையிலோ சுதி மாறிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு சுதி இருக்கலாம். என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டது டி, அதாவது சதுஸ்ருதி ரிஷபம். இந்த ஸ்வரத்தின் அதிர்வெண்ணும் மனிதனுடைய வேகமும் ஒத்துப்போவதாக நான் கருதுகின்றேன். ஏனெனில் நாங்கள் இந்த இன்னிசை நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு சவுண்ட் செக் பண்ணுவோம். ஆக இந்த சவுண்ட் செக் பண்ணும்போது அதில் கீபோர்ட் பிளேயர் இருப்பார், கிட்டார் வாத்திய கலைஞர் இருப்பார், ஒரு ப்ளோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட், எனி இன்ஸ்ட்ருமெண்ட், ஃப்ளூட், சாக்ஸோஃபோன் பிளேயர்ஸ் இருப்பாங்க, தபலா பிளேயர்ஸ் இருப்பாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 5000 இசை நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கேன். இதுல பெரும்பாலும் இந்த சவுண்ட் செக் பண்ணும்போது 2 சுதியிலேயே செக் பண்ணுவாங்க. அது ஏன்னு கேட்டா அவங்களுக்கு அதை பத்திலாம் தெரியாது. எங்களுக்கு தோணுது, அப்படியே பார்த்து பார்த்து வந்துட்டு சொல்லுவாங்க. ஏன் அந்த ஆரம்ப நிலையில் சவுண்ட் செக் பண்ணும்போது 2 சுதியை வைத்துக் கொண்டு செக் பண்றாங்க? இது வரைக்கும் எனக்கு விடை கிடைக்கல. நாங்கள் என்னுடன் பணிபுரிந்த அனைவரையும் கேட்பேன், எதனால் நீங்கள் 2 சுதியை வைத்து நீங்க அதை சவுண்ட் செக் பண்றீங்க அப்படின்னு. நிறைய பாடல்கள் 2 சுதியில் இருந்த பாடல்கள் அனைத்தும் ஹிட் பாடல்கள். இதையும் உங்கள் முன்னால் வைக்கின்றேன். அந்த சதுஸ்ருதி ரிஷபத்திற்கும் மனிதனின் எண்ண ஓட்டத்திற்கும் ஏதாவது தொடர்பு இருப்பதாக நான் நினைக்கின்றேன். இதை நீங்கள் முடிந்தால் ஆராய்ச்சி செய்யலாம். அடுத்து மியூசிக் மெடிசன். இதில் ஹார்ட்வேர்
யூனிவர்சிட்டி, அதாவது பள்ளி மியூசிக் என்றே உள்ளது. அவர்களுடைய ஆராய்ச்சி பற்றி ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அது நீண்ட நெடிய ஆராய்ச்சி, நேரம் குறைவாக இருப்பதனால் ஒரு குறிப்பு மாதிரி தெரிவித்துவிட்டு அதனுடைய முழு ஆராய்ச்சி பக்கங்களை உங்களுக்கு மெயில் மூலியமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலியமாகவோ அனுப்பி வைக்கப்படும். இப்போது அதிலிருந்து ஒரு சில கருத்துக்கள். மியூசிக் ஆஸ் மெடிசன், அதை பற்றி பார்ப்போம். யூசிங் மியூசிக் டு டியூன் த ஹார்ட். இசை நேரடியாக இதயத்தை சென்றடையும். நாம் பேச்சு வழக்கில் சொல்வது இதயத்தை ஒத்த பாடல் அப்படின்னு. இசை சிரிக்கவும் வைக்கும், அழவும் வைக்கும், பயப்படவும் வைக்கும், சந்தோஷப்படவும் வைக்கும். ஆக இருக்கிற உணர்ச்சிகள் அனைத்தையும் மொழி இல்லாமல் உணர்த்த முடியும். இசை இதயத்தை தொடுவதால் அதனால் இதயத்தை பெரும்பாலும் கிரேக்கர்கள் வலியை போக்க, கவலையை மறக்க, இன்னும் தூக்கம் வர, இந்த மாதிரி பல வியாதிகளுக்கு மருந்தாக பயன்படுத்துகிறார்கள். வயது முடிந்தவர்களுக்கு ஏற்படும் உயர் அழுத்தத்தை குறைக்கவும் இசையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். டியூனிங்கின் இசை இதயம் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு மருந்தாக என்று பார்த்தோம். அதை மியூசிக் தெரப்பி என்று கூறுவார்கள். இசையின் மூலம் சரி செய்யப்படும் நோய்களுக்கு கொடுக்கப்படும் பயிற்சியை மியூசிக் தெரப்பி என்று கூறுகின்றோம். அதை இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று, ஒரு சிறந்த இசைக்கலைஞர்கள் சென்று அவர் மூலியமாக நல்ல இசையை பெறலாம், அல்லது அவருடைய வழிகாட்டலின் பேரில் நல்ல இசையை கேட்டு நன்மை பெறலாம். மற்றொன்று, நாம் இசையை கற்று பயன்பெறலாம். இரண்டு விதமாகவும் தற்போது வழக்கத்தில் உள்ளது. ஹீலிங் அண்ட் மியூசிக் இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்தது. இசையால் ஹீலிங் செய்ய முடியும் என்றும் நிரூபித்திருக்கிறார்கள். அந்த இசை நம்மை வந்து அடைவதற்கு மூளையும் நரம்பும் பயன்படுகின்றன. ஆக காது வழியாக கேட்கும் இசை மூளைக்கு சென்றடைந்து அங்கிருந்து நரம்புகள் வழியாக இசையாக மாறுகிறது அல்லது இசையை வெளிப்படுத்த முடிகிறது. இந்த இசை ஒரு இயற்பியல் துறை அறிவியல் அறிஞர்கள் கேட்டோம் என்றால், வாட் இஸ் சவுண்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் அவங்க கிட்ட வச்சோம்னாக்கா, இஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சவுண்ட் ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜியை நல்ல எனர்ஜியா மாற்றுவது இசை. சாதாரண மனிதனால் சத்தத்திற்கும் இசைக்கும் வித்தியாசம் காண முடியும். ஆனால் இசை கலைஞனால் அந்த நல்ல இசையின் நுட்பங்களை உணர முடியும். இசை பிரியர்களால் ரசிக்க முடியும், அதை அனுபவிக்க முடியும். ஆனால் இசைக்கலைஞர்கள் ஒருபடி மேலாக, உதாரணமாக
அவர்கள் எந்த சுரத்தை வாசிக்கிறார்கள், எந்த கமக்கம் பயன்படுத்துகிறார்கள், அல்லது என்ன விதமான ராகத்தை உபயோகிக்கிறார், அந்த மாதிரியான அனைத்து செய்திகளையும் பெற முடியும். ஆக திரைப்படத்தில் கூறுவது போல் அரசியல்வாதிக்கு ஒரு நரம்பு கூட அப்படின்னு சொல்ற மாதிரி இசைக்கலைஞர்களுக்கு ஒரு நரம்பு கூட என்று கூறலாம். அதுவும் மருத்துவரை கேட்டால் அல்னார் நரம்பு கூடுதல் இசைக்கலைஞர்களுக்கு கூறுவார்கள். ஆக ஒரு மனிதனை காட்டிலும் இசையை தெரிந்த மனிதனால் இன்னும் நன்மை பெற முடியும் இசையால். அடுத்து மியூசிக் அண்ட் மைண்ட். நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரி. இவர்களுக்கும் நல்ல இசையை ஒரு அதிர்வெண்ணை கொடுத்து அவர்களையும் மென்மேலும் அவர்கள் நிலையில் இருந்து உயர வைக்க முடியும் என்று நிரூபித்திருக்கிறார்கள். அதுபோல் எந்த வயதினருக்கும் மியூசிக் ஒரு எனர்ஜியை கொடுக்கும், ஃபீலிங்கை தெரிவிக்கும், அல்லது கம்யூனிகேட் பண்ண முடியும். இசையின் மூலமாக பேசாமலே தனது செய்தியை அவர்களுக்கு புரிய வைக்க முடியும். அதுபோல் உதாரணமாக நான் கல்லூரி படித்த காலத்தில் எங்களுடன் நிறைய படிச்சிருக்காங்க. அவங்களோடு திரைப்படத்துக்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களால விஷுவலாக பார்க்க முடியாதுல்ல. ஆனால் அந்த படத்தில் வருகின்ற பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்டு அது என்ன சுச்சுவேஷன் வரப்போகுது அப்படின்றது அவங்களால உணர்ந்து தெரிவித்துக்கிறார்கள். அடுத்து இது நடக்க போகுதோ அப்படின்னு நமக்கு முன்னாடியே அவங்க அந்த மியூசிக்கை வச்சு ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஆக இசையால் அனைத்தையும் கம்யூனிகேட் பண்ண முடியும். அதுபோல் இசையால் ஹாப்பியாக வைத்துக்கொள்ளும், எந்த வயதினரையும் ஹாப்பியாக வைத்துக் கொள்ளலாம், அல்லது ஒரு எனர்ஜியை கொடுக்கலாம். இப்படி பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளை உள்ளடக்கிறது தான் ஒரு நல்ல இசை. அடுத்து why songs get struck the people. சில ரிதம், சில மெலடிகளை நாம் சிறு வயதில் கேட்டிருப்போம். அதன் பிறகு அதை கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை அல்லது குறைவு. ஆனால் அதை நாம் திரும்ப திரும்ப பாடிக்கொண்டே இருப்போம். அல்லது என்றாவது ஒரு நாள் பல வருடங்களுக்கு பிறகு அதை கேட்டாலும் நம்மால் உடனே அந்த பழைய நினைவுகளை திரும்ப கொண்டு வர முடியும். ஒரு செய்தியை அல்லது நாம் படித்த கணிதமோ அறிவியலோ உடனே நமக்கு ஞாபகம் வருவதில்லை. ஆனால் அந்த டியூன் உடனே நம் நினைவுக்கு வந்துவிடும். அதாவது ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கும். உதாரணத்துக்கு இந்த இசையை கேளுங்கள். இது நாம் என்றோ கேட்டது, இன்று கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் கேட்டவுடன் இது அந்த மியூசிக் தான் நாம் என்றோ கேட்டிருக்கிறோம் என்று நினைவு போகிறோம். தற்போது வழக்கத்தில் உள்ள ஒரு இசையும் போகின்றோம்.
மனிதர்கள் மட்டுமல்ல, விலங்குகளும் ஒளியை உள்வாங்கி மூளையில் பதிய வைத்துக் கொள்ளும். கிராமங்களில் ஆடு மாடு மேய்ப்பவர்கள் சில பேர் அந்த விலங்குகளின் கழுத்து பகுதியில் ஒரு மணியை கட்டி வைத்திருப்பார்கள். அது விலங்குகள் காட்டுக்கு சென்றவுடன் இவர்கள் மேய்ப்பவர்கள் ஏதாவது ஒரு இடத்தில் அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார்கள். அந்த ஒளியை வைத்து அவருடைய விலங்குகள் எவ்வளவு தொலைவு பயணம் செய்திருக்கிறது என்று அறிந்து கொள்வார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இவர் ஒரு ஒலியை எழுப்பினால் காட்டுக்குள் சென்ற அனைத்து விலங்குகளும் இவரிடம் தேடி வந்துவிடும். பிறகு இவர் வீட்டுக்கு அழைத்து வந்து வருவார். அதை நான் அருகிலிருந்து பார்த்திருக்கின்றேன். அதேபோல் ஒருவர் கோழிகளுக்கு உணவளிப்பார். அது பண்ணையில் வளர்க்கும் கோழி அல்ல, கிராமங்களில் வீடுகளில் வளர்க்கப்படும் கோழி. அது காலையானால் அந்த கூண்டை திறந்து விட்டு வருவார்கள். எங்கேயாவது சென்றுவிடும். மாலையில் வீட்டுக்கு வரும். இடைப்பட்ட நேரத்தில் இவர்கள் அந்த கோழிகளுக்கு உணவு அளிக்க விரும்பினால் ஏதாவது ஒரு சில்வர் பாத்திரத்தை ஒரு ரிதமிக் சவுண்டோடு தட்டுவார்கள். அப்படி தட்டும்பொழுது எங்கெங்கோ இருக்கும் கோழிகள் அனைத்தும் அவரை தேடி வந்து உணவை அருந்திவிட்டு திரும்ப சென்றுவிடும். இது நான் நேரடியாக பார்த்தது. ஆக விலங்குகளும் பறவைகளும் இசைக்கு இணங்குகின்றது. மரங்களாலும் விலங்குகளின் தோள்களாலும் செய்யப்படுவதால் என்னவோ சில இசைக்கருவிகளை இசைக்கும் பொழுது அந்த மரங்களும் விலங்குகளும் இணங்குவதை நாம் காண முடிகிறது. They love that music. Play it again for them, so I'll give them another tune. And the plants in the music room are doing quite nicely as well. They are just ever so slightly taller than the plants in the quiet room. All 6 of these have sprouted their little secondary leaves on the top, as you can see. அடுத்து sing along for health. பாடும் பொழுதோ அல்லது இசைக்கும் பொழுதோ வாத்தியங்களை குழுவாக இணைந்து இசைக்கும் போது அல்லது பாடும்போது ஒரு எனர்ஜி கிடைக்கும். அது தனிமையாக பாடுவதை விட குழுவாக பாடும்போது அந்த ஒலிக்கு பவர் அதிகம். உதாரணமாக வேதங்களை கூறலாம். குழுவாக இணைந்து வேதங்களை கூறும்பொழுது நாம் இறைவனை உணர முடிகிறது. அது அந்த ஒளியின் மூலமாகத்தான். ஆக தனிமையில் இருப்பதை விட இசையோடு குழுவாக அமர்ந்து ஒரு கான்செப்ட் மியூசிக் அந்த மாதிரி கொடுத்து பார்க்கும்போது நமக்கு இன்னும் அதிக பயன் தருகிறது என்று ஆராய்ச்சியில் நிரூபித்திருக்கிறார்கள். அதனுடைய விவரமும் உங்களுக்கு வீடியோ கருவியில் கிடைக்கும். அடுத்து மியூசிக் தெரப்பியில் டிப்ரெஷன் என்ற நோய்க்கு பல நாடுகளில் இன்றும் இசையை பயன்படுத்தி வருகிறார்கள் என்று நிரூபித்திருக்கிறார்கள்.
இதுவும் ஒரு அறிவியல் வளர்ச்சியில் இசையும் பங்கு மிகப்பெரிய அளவில் உள்ளது. அடுத்து நம்மில் பலரால் பாட முடியும். ஆனால் ஒரு சிலரால் தான் நன்றாக பாட முடியும். 7% மக்கள் தனியாக பாடவே விரும்புகிறார்கள். காரணம், அவர்கள் ஏதாவது சொல்லிவிடுவார்களா அல்லது இவர்கள் ஏதாவது சொல்லிவிடுவார்களா என்ற எண்ணமாக இருக்கலாம். அல்லது தனிமையில் நாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நன்றாக பாடுவார், ஆனால் பொதுவெளியில் பாடும்போது அச்சப்படுவார். கேட்டால் நான் பாத்ரூம் சிங்கர் என்று கூறுவார்கள். நன்றாக தான் பாடுவார்கள், ஆனால் பொதுவெளியில் அவர்கள் பாட விரும்புவதில்லை. அடுத்து இசையை ஏன் அனைத்து கலைகளும் விட சிறந்த கலை என்று கூறுவதற்கு இன்னும் ஒரு முக்கியமான தகவல் உள்ளது. அறிவியலில் கூற்று உண்டு, பெரும்பாலும் வலதுகை பழக்கம் உள்ளவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். அவர்களுடைய இடது மூளை மட்டும்தான் பயன்படுகிறது செயல்களை செய்வதற்கு. வலது மூளை பெரும்பாலும் அமைதியான நிலையிலே உள்ளது என்று கூறுகிறார்கள். ஆனால் இசையை பயின்றவர்களுக்கு வலது மூளையும் பயன்படுகிறது. ரிதம், மெலடி, ஹார்மனி இதை எல்லாம் கண்டுபிடிப்பது வலது பக்க மூளைதான். ஆக 2 பக்க மூளையும் சமநிலையை வைக்க இசை பயன்படுகிறது. ஒரு மூலையை வைத்து, ஒரு பக்க மூலையை வைத்து நாம் இவ்வளவு சாதித்திருக்கிறோம். 2 பக்கமும் பயன்பட்டால் நாம் எவ்வளவு சாதிக்க முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம். The benefit of playing piano அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னாக்கா ஒரு பெரிய விஷயம் ஒன்று. ஆக 2 பக்க மூளையும் வேலை செய்ய அல்லது நமக்கு பணிபுரிய ஆணையிட அல்லது நமது உறுப்புகளுக்கு செய்தியை பரப்ப இசை துணை புரிகிறது. மியூசிக் ஆஸ் ஃபைன் மெடிசின் இதிலேயும் ஒரு பெரிய ஆராய்ச்சி செய்து பலதரப்பட்ட கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இதுவும் PDF வடிவில் உங்களுக்கு அளிக்கப்படும். அதுக்கு அடுத்தபடியாக மியூசிக் ஆன் த பிரெயின். நான் முன்பே கூறியது போல் கருவில் இருக்கும் குழந்தை 4 மாதங்கள் முதல் இசையை உணர முடியும். ஆகையால் அக்குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட இசையையோ அல்லது நல்ல ஒளியையோ திரும்ப திரும்ப கேட்குமாறு தாய் கேட்டுக்கொண்டிருந்தால், ஒருவேளை அக்குழந்தை ப்ரீமெச்சூர் பேபியாக பிறந்தால் அந்த குழந்தைக்கு வெயிட் கெயின் பண்ணவும் நல்ல வளர்ச்சி அடையவும் தற்போது மருத்துவத்தில் கருவில் இருக்கும்போது என்ன இசையை கேட்டார்களோ அந்த இசையை ஒலிக்க செய்தோ அல்லது அந்த குழந்தையின் தாயார் திரும்ப திரும்ப ஹம் செய்து கொண்டு அல்லது செவிலியரோ அந்த இசையை ஹம் செய்யும்போது அக்குழந்தைக்கு நல்ல வளர்ச்சி, உடல் வளர்ச்சியும் சரி மன வளர்ச்சியும் சரி பெறுவதாக நிரூபித்திருக்கிறார்கள். இன்றும் ICU வார்டுகளில் ஒரு அமைதியான மெல்லிய இசையை ஒலித்துக் கொண்டு பயன்படுத்துகிறார்கள்.
ஓர் ஆராய்ச்சியில் 2 விதமாக ஐசு வார்டை பிரித்து ஒரு அறையில் இசையை ஒலிக்க வைத்து மற்றொரு அறையில் இசை இல்லாமல் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். அதிலேயும் இசையை கேட்காதவர்களை விட இசையை கேட்டு மருத்துவம் எடுத்தவர்கள் ட்ரக்ஸ் கம்மியாக பயன்படுத்தியதாக நிரூபித்திருக்கிறார்கள். அந்த இசையை கேட்டால் மருந்துகள் தேவையில்லை. இப்படி பல வகையில் பயன்படும் இசை இந்த லாக்டவுன் பீரியடில் நமக்கு எப்படி பயன்படும் என்பதை கூறுகிறேன். அரசாங்கம் என்ன கூறுகிறது? தனித்திரு, விழித்திரு. இது அனைவராலும் முடியாது. வடிவேல் ஒரு படத்துல சொன்ன மாதிரி சும்மா இருப்பது அவ்வளவு எளிதல்ல. அதுபோல் சுமார் 1.5 மாதமாக வீட்டில் சும்மா இருப்பவர்கள் மன அழுத்தத்துக்கு ஆளாகிறார்கள். நாட் ஓன்லி ஜெனரல் பீப்புள்ஸ், இந்தியாவில் மருத்துவர்களும் மனநோய்க்கு, மனநோய் மீன்ஸ் மன அழுத்தம் காரணமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்று ஒரு ஆய்வு கூறியது. ஆக இவர்கள் அனைவரும் இசையை கேட்டாலோ அல்லது வாசித்தாலோ பாடினாலோ அவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் என்று கூறுகிறார்கள். உதாரணமாக இன்றைய காலகட்டத்தில் இந்த லாக்டவுன் பீரியடில் ஒரு இசைக்கலைஞன் தான் சுமார் 1 மாதத்திற்கு மேலாக வீட்டிலே அடைந்து கிடக்கிறோம் என்று வருத்தப்பட்டதில்லை. காரணம், அவரோடு ஒரு இசைக்கருவி இருக்கும். அதனுடன் அவர் பழக ஆரம்பித்தால் அந்த நாள் போவதே தெரியாது. ஆக ஒரு இசைக்கருவியை எடுத்துக்கொண்டு அதை வாசிக்க பழகினால் அவருக்கு 1 மாதம் இல்லை, 1 வருடமும் போவது தெரியாது. சின்ன பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில் இசையை நன்றாக கற்று முன்பை விட இப்பொழுது நல்ல முன்னேற்றம் கண்டு நிறைய யூடியூபில் அப்லோட் செய்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணங்களையும் சில மாணவர்கள் வாசித்ததை போட்டு காட்டலாம். ஆக தனித்திருப்பது என்பது அனைவரால் முடியாது. இசைக்கலைஞரால் அது சாத்தியம். ஆக ஒரு இசையானது தனிமையில் இருந்தாலும் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள உதவும். குழுவாக இருக்கும் பொழுதும் கூட்டிசை ஒலித்து இன்பம் பெற முடியும். இசையால் மட்டும், இசைக்கலைஞரால் மட்டும் இசையை ஏற்படுத்தி அல்லது உண்டாக்கி தானும் சந்தோஷப்பட முடியும், அடுத்தவர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்க முடியும். மேலும் சில குழந்தைகள் பிறவியிலேயே எழுதுவதையும் படிப்பதையும் சிரமமாக கருதுவார்கள். அவர்களுக்கும் இசை வாயிலாக பாடங்களை வடிவமைக்கும் போது அவர்கள் ஆர்வமாகவும் விரைவாகவும் கற்றுக்கொள்கிறார்கள். அப்படி உருவானதுதான் ரைம்ஸ். குழந்தைகள் அனைவரும் ரைம்ஸை நிறைய விரைவாக கற்றுக்கொள்கிறார்கள். அதற்கும் இசை பயன்படுகின்றது. அடுத்தபடியாக ஹார்ட் பீட். இந்த ஹார்ட் டிசீஸில்
MIT மியூசிக் இமேஜிங் டச் என்ற முறையை பயன்படுத்துகிறார்கள். லாங் லாஸ்டிங், அதாவது இதய நார்மலாக இசையின் மூலம் கொடுக்கப்படும் பயிற்சி 26% நல்ல வித்தியாசம் தெரிவதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து கான்செப்ட் இசை. தனிமையில் அமர்ந்து ஒரு இசையை ரசிப்பதை விட ஒரு கூட்டமாக அங்கு நேரடி இசையை கண்டு பயன்பெறுவர்கள் அதிகம் என்று நிரூபித்திருக்கிறார்கள். அது எப்படியெல்லாம் ஆராய்ச்சி வீடியோ வடிவில் உங்களுக்கு அளிக்கப்படும். அடுத்து மியூசிக் அண்ட் மசில்ஸ், இதுவும் ஆராய்ச்சியில் உள்ளது. நீங்களும் இதை பற்றி கருத்துக்களை ஆராயலாம். ஜாக்கிங் போகும்போது அல்லது ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணும்போது, ஜிம்மில் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது சிலர் ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு பாட்டை கேட்டுக்கொண்டு பயிற்சி செய்கிறார்கள். இது எந்த அளவுக்கு அது மியூசிக் மசில்ஸ் உதவுதா அல்லது இவர்கள் நீண்ட நேரம் ஒர்க் அவுட் செய்வதற்கு உதவுகிறதா என்பது ஆராய்ச்சியில் உள்ளது. இதுவும் ஆராய்ச்சி மாணவர்கள் ஆராய்ச்சி செய்யலாம். மியூசிக் தெரப்பி இந்த காலகட்டத்தில் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கும் பெட் அனிமல்ஸுக்கும் கொடுக்கப்படுகிறது. கறவை மாடுகளுக்கும் மியூசிக் தெரப்பி கொடுக்கப்பட்டு அதிகப்படியான பால் பெறப்பட்டதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இப்படி இசையானது நம் உடலுக்கு, உடல் உறுப்புகளுக்கும் சிறந்த ஆற்றலையும் செயல்பாட்டையும் கொடுக்கின்றது. இசையானது மெமரி பவரை கூட்டுகின்றது, உடலுக்கு வலிமையை தருகின்றது, மனதிற்கு அமைதியை தருகின்றது. இந்த நேரத்தில், அதாவது இந்த லாக்டவுன் நேரத்தில் இசையோடு இருந்தோமானால் இம்யூனிட்டி பவரும் அதிகமாகும். ஆக நாம் அனைவரும் இசையோடு வாழ்வோம். இதுவரை எனது உரையை கேட்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த வாய்ப்பினை வழங்கிய அனைத்து நல்லுறவுகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த தொகுப்பை மொழிபெயர்ப்பு செய்த எனது மாணவியின் தாயார் திருமதி சந்தியா சரவணன் அவர்களுக்கும், இந்த அனைத்து வீடியோக்களையும் எடிட்டிங் செய்த எனது மணிகண்டன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை முடிக்கின்றேன். இதைத் தொடர்ந்து பல அறிஞர்களின் இசை சம்பந்தமான கூற்றுகள் பின்தொடர்ந்து வருகின்றது. அதிலிருந்து சில ஆராய்ச்சி குறிப்புகள் அல்லது ஆராய்ச்சி தலைப்புகள் கிடைக்கும் என்று நான் நம்புகின்றேன். தேவையானவர்கள் அதை பார்த்து பயன்படலாம். நன்றி.
Thank you.